ஒரு கலெக்டர் ஆதிக்கு சாதிக்காதவங்க ஆக்கிரம் பண்ணி இருக்கிற இடத்தையே அப்படியே கொடுத்துருங்கன்னு சொல்லி உத்தரவு போடுவார்னா ஒரு கலெக்டரா கேட்கிறோம். நாங்க கலெக்டர்கிட்டே கேட்கிறோம். திட்டமிட்டு 2025 6வது மாசத்துல இது எங்க கையில கொடுக்கப்படாம மறுக்கப்பட்டிருக்குது. இதுவே மிகப்பெரிய அநீதி. கலெக்டர் தெரியாதுங்களா? விசாரணைக்கு ஆஜரான 2 தடவை மனு கொடுக்க சொல்லி தெரியாதா? ஹைகோர்ட்ல எங்க செந்தில்குமார் பேர் இருக்கு இல்லைங்க. நீ அவங்களுக்கு ஆக்கிரமிப்பாளர் வீட்டை விட்டுன்னு சொன்னா அவனுக்கான நியாயத்தை என்ன கொடுக்க போறோம் அந்த கலெக்டருக்கு எழுத தெரியாதா? கீழே விஏஓல இருந்து ஆர்ஐல இருந்து சர்வேல இருந்து டெப்டி தாசில்தார் இருந்து தாசில்தார் இருந்து ஆர்டிஓல இருந்து இவங்க கொண்டு ரிப்போர்ட் கொடுக்காம தலைவர் தெரிஞ்சிருக்கும் அந்த இடத்தோட நிலைமை என்னன்னு. இவங்க உண்மையா இருந்தா மட்டும்தான் சார் கலெக்டர் நேர்மையா வேலை செய்ய முடியும். இவங்க அத்தனை பேருமே உண்மை இல்லைங்க சார். எப்படி சார் கலெக்டருக்கு தெரியும் இவ்வளவு விஷயம்? 10 ஆண்டு காலமா நாங்க தொடர்ந்து போராட்டமா இருந்ததுனால அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு வச்சு சொல்லிட்டு இருக்கிற இதே ஆர்டர் கொண்டு போய் நீங்க கலெக்டர் கேட்டு அப்பவே அவர்கிட்ட பதில் சொல்லுங்க. சொல்ல தெரியாது. நான் சொல்றேன், ஓப்பனா சொல்றேன். விஓல ஆரம்பிச்சு கோட்டாட்சியர் வரைக்கும் உண்மைகள் மறைக்கப்பட்டிருக்குது. இது அதுலயே தெரியுது, அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட்லயே தெரியுது பாருங்க. இதை நாங்க எந்த விதத்துல இதையும் தாண்டி நாங்க கடந்து போக முடியுங்கிறத நீங்க சொல்லுங்க, நாங்க கேட்டுக்கிறோம். எந்த முட்டாள் கூட இதை எழுத மாட்டான். 6 ஏக்கர் நிலம் எனக்கு இருக்குது, ஆனா குடியிருப்புக்கு வீட்டுக்கு தனி இடம் கொடுன்னு அவன் கேட்கிறேன்னா அந்த விஓ ஸ்டேட்மெண்ட்டை வாங்கிட்டு வர்றாருன்னா யாரை காப்பாங்க? ஆமா சார், இருக்குது. ஒண்ணு இல்லைங்க. இப்ப அவர் கூப்பிட்டு அரசு நிலத்தை கரண்ட் டிசி பண்ண சொன்னா இப்ப இபிஎஸ் டிசி பண்ணிடுவோம். இப்ப பண்ணிடுவோம். கரெக்ட். அது இது பண்ணுவாங்கல்ல, சில பேர் அந்த கரண்ட் வசதி எல்லாம் வச்சு அங்க குடியிருந்தாங்க அவன் ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. இல்ல சார், நான் மறுக்கல. அவனுக்கு வசிக்க வீடு இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு கோயிலே வேண்டாம், இருந்துட்டு போட்டோம். அவனுடைய ஆதிக்கத்தை எங்க மேல திணிக்கிறான் சார். அவன் எனக்கு 6 ஏக்கர் நிலம் இருக்குது, அரசாங்க நிலத்தை நாங்க ஏமாத்தி ஆக்கிரம் பண்ணி வச்சிருக்கோம், எனக்கு அது பட்டா போட்டு கொடுன்னு கேட்கிறான். எந்த விதத்துல அவன் உரிமையா கேட்பான்னு சொல்லுங்க. இதுல இந்த யாரோடதுங்க சார்? இதுல இருக்குதுங்க எத்தனை சென்ட். அதுல ஏஸ் கணக்குல எழுதிக்கிறீங்க பாருங்க சார். அதுல அந்த நீங்க கொடுத்த நோட்டீஸ்ல இருக்கு பாருங்க சார். ஏஸ் கணக்குல எழுதிக்கிறீங்க, நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். அதே சார் அந்த காப்பி நீங்க வச்சிருக்கீங்க சார். மொத்தமா இதெல்லாம் சேர்த்தனா ஒரு 15 சென்ட் வருது சார். 75 சென்ட்ல ஒரு 15 சென்ட் வருதுங்க சார். பாக்கி 60 சென்ட் எங்களுடைய பயன்பாட்டுல தான் இருக்குது. 60 சென்ட் எங்களுடைய பயன்பாட்டுல தான் இருக்குது. எங்களுடைய பயன்பாட்டுல இருக்கிறத எவிஷன் செய்ய வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. இவங்கள ரிவ்யூ பண்ணி கொடுக்க சொல்றது எங்களுடைய கோரிக்கை. இவங்க யாருக்குமே இப்ப எல்லாருக்கும் தனித்தனியா வீடு இருக்கு, தோட்டம் இருக்குது சார். அதுலயே கொடுத்துருக்காங்க ஸ்டேட்மெண்ட்ல.